சுட சுட சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கீங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக கோவக்காயோட 2 சைடும் நுனி பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அடுத்ததாக ஸ்லைசஸாக வட்டமாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா கோவக்காயுமே கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோவக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக திரும்பவும் ஒருக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ தட்டை திறந்து பார்க்குறப்ப கோவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சத்தான கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கோவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.